ஏமா இப்படி பண்ணீங்க? இந்த பூஜை நல்லவல்ல கெட்டவன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இவ பேச்ச கேட்காதீங்கன்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லியும் கூட இவ பேச்ச கேட்டு போய் விஷம் குடிச்ச மாதிரி ஏமா டிராமா பண்ணீங்க? மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் இவ பேச்ச கேட்டு சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. நீ தானே என் நம்பிக்கைய சுக்கு நூறா உடைச்ச. என் பேச்ச மீறி நடக்க மாட்டேன், நான் நீட்ன பேப்பர்ல கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போடுவேன்னு நானும் தான் நம்பினேன். ஏண்டா, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? அதெல்லாத்தையும் நீ தானே ஒண்ணு இல்லாம பண்ண. சக்தியை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு நீங்க என்னத்த சாதிக்க போறீங்க? அதுக்கு என்ன அவசரம் இப்போ? முதல்ல உங்க மேல விழுந்திருக்கிற கொலைப்படியை தொடச்சு எறிவோம். அதை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். ஓ, அப்போ நீ அது வரைக்கும் அந்த சக்தியை டைவர்ஸ் பண்ண மாட்டியா? ஏய், பேசவே பேசாத. ஆமா, என் வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நீ யாரு? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு சும்மா இரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை மீறி பேசின நானே உன் கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளிடுவேன். பாத்தீங்களா அத்தை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்புவானா? இதுக்கு மேல நான் இங்க இருக்கணுமா அத்தை? வேண்டாம், நான் இங்க இருந்து போயிடுறேன். போ, நீங்க கண்ணு முன்னால நிக்காம எங்கயாவது போய் தொலை. அப்பதான் இந்த வீடு நிம்மதியா இருக்கும். என்னால இந்த வீட்ல நிம்மதி இல்லையா? இந்த வீட்ல நிம்மதி கெட்டு போனதுக்கு காரணமே உன்னாலதான். என்னைக்கு அந்த சக்தியை நீ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியோ அன்னைக்கு போச்சு இந்த வீட்ல நிம்மதி. உன்னாலதான் தினம் தினம் அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க. புள்ள தான் பக்கம் இல்லாம போயிடுவானோன்னு பயந்துகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ அந்த சக்தியை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல தெரியுமா? போது நிறுத்து. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின உன்னை அடிச்சு சாவடிச்சிருவேன். டேய், எதுக்குடா அவ மேல கோவப்படுற? அவ என்ன அப்படி தப்பா கேட்டா? நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தது அந்த சக்தி தான். அவளை டைவர்ஸ் பண்ணி தொலைன்னு சொன்னா அதை எதுக்குடா பண்ண மாட்டேங்கிற? அம்மா, நீங்க புரியாம பேசாதீங்கம்மா. நம்ம வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவதான். இவளாலதான் நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெட்டு போச்சுமா. உங்க மேல கொலைப்படி விழுந்துச்சு, அதுக்கு காரணமே இவதாமா. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஐயோ 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 ஐயோ, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனை கடிச்ச கதையா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இல்ல இருக்கு இது. கடைசியில என் பொண்ணு மேல எல்லாம் பழிய போடுற நீ.